பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு பரிதாபமாக இறந்த வள்ளி என்ற இளம் பெண்ணின் ஆவியால் இது பேய் பிடிக்கப்பட்டதாக கிராம மக்கள் நம்பினர். அவளது மரணம் மர்மத்தில் மறைக்கப்பட்டது. மேலும் பழிவாங்கத் துடிக்கும் அவளது ஆவியின் கதைகள் தலைமுறைகளாக கடத்தப்பட்டன. ஒரு இரவு அர்ஜுன் என்ற துணிச்சலான இளைஞன் சமீபத்தில் கிராமத்திற்குச் சென்றான். உள்ளூர் மூட நம்பிக்கையை சவால் செய்ய முடிவு செய்தான். கிராமவாசிகளின் பல எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் பேய்கள் கற்பனையே தவிர வேறொன்றுமில்லை என்பதை நிரூபிக்க பேய்கள் நிறைந்த ஆலமரத்தடியில் இரவை கழிப்பதாக அவர் பெருமையாக கூறினார். கடிகாரம் நள்ளிரவை தொட்டபோது அர்ஜுன் ஆலமரத்தடியில் நம்பிக்கையுடனும் பயமுமின்றி அமர்ந்தான். காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது. ஒரு பயங்கரமான அமைதி அப்பகுதியை சூழ்ந்தது. திடீரென்று அவர் மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது மற்றும் அவரது முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடியது. சுற்றும் முற்றும் பார்த்தான், ஆனால் எதுவும் தென்படவில்லை. அழுகை சத்தமாக அதிகரித்தது. தன்னைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத இருப்பை உணர்ந்தான். அர்ஜுனின் வீரம் அசைய ஆரம்பித்தது. யார் அங்கே என்று அழைத்தான். பதிலுக்கு ஒரு இளம் பெண்ணின் பேய் உருவம் அவர் முன் தோன்றியது. அது வள்ளி. அவள் கண்கள் சோகமும் ஆத்திரமும் நிறைந்தது. கிராமத் தலைவரால்தான் அநீதி இழைக்கப்பட்டு கொல்லப்பட்டதை அவள் வெளிப்படுத்தினாள். அவள் ஆசைப்பட்டு அவள் நிராகரிப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது ஆவி ஆலமரத்தில் கட்டுண்டு நீதி கேட்டு நின்றது. பயந்து போன அர்ஜுன் மன்னிப்பு கேட்டு அவளுக்கு உதவுவதாக உறுதியளித்தார். மறுநாள் காலை கிராம மக்களிடம் அவர் சந்தித்ததை விவரித்தார். வள்ளியின் அவலநிலை கண்டு நெகிழ்ந்து உண்மையை எதிர்கொள்ள முடிவு செய்தனர். கிராமத் தலைவரின் இரகசியம் அம்பலமானது. அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் நீதி வழங்கப்பட்டது. உண்மை வெளிப்பட்டு நீதி கிடைத்ததால் வள்ளியின் ஆவி இறுதியாக அமைதி கண்டது. ஒரு காலத்தில் பயந்த ஆலமரம் கிராமத்தில் நீதி மற்றும் உண்மையின் அடையாளமாக மாறியது. அர்ஜுனின் துணிச்சல் ஒரு வேதனைப்பட்ட ஆன்மாவை விடுவித்தது மட்டுமல்லாமல் ஒரு தவறை சரிசெய்ய ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்தது.